நான் பண்ணாமல் உட்காந்துருக்கேன் பிரபு, அதான் பிரச்சனையே. அதான் சொன்னேன். हिंदी नो हिंदी ओके. नीचे कुछ नहीं नहीं, ऊपर का रास्ता वही है, ऊपर जाने का स्ट्रेट स्ट्रेट साइड से है रास्ता ऊपर जाने का. மாதாஜி சிலையை தொட்டிங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிரும். சிலை கடவுளை தொட்டிங்கன்னு கவன செலுத்தி கேட்டீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ எங்க நிறுத்தினோம்? பெருகும். ஸோ அப்படி பெருகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி பணம் எல்லாம் அதிகமாகும் போது, செல்வம் அதிகரிக்கும் போது மனிதர்களோட மனநிலை எப்படி இருக்கும்? மாறும். கண்டிப்பா மாறும் இல்லையா? அதுதான் சத்ரஜித்துக்கும் நடந்தது. ஸோ அவர் எந்த அளவுக்கு அவர் மனம் மாறிவிட்டதுன்னா, நான் தான் கிரேட், நான் தான் பெரிய ராஜா. ஏன்னா அப்ப உக்ரசேனர் தான் ராஜா. அந்த எது குலத்துக்கே உக்ரசேனர் தான் சிறந்த ராஜர், சக்கரவர்த்தின்னு சொல்லலாம். இந்த சக்கரவர்த்தி கீழே தான் இந்த சின்ன 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 ராஜாக்கள் எல்லாம் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் சத்ரஜித். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அவரை தாண்டியும் என்கிட்ட பணம் இப்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த சமந்தக்க மணியை ஒரு தங்க மாலையில கோத்துண்டாரு. கோத்துட்டு என்ன பண்ணுவாரு, அப்படியே அந்த ஊர் உலாவெல்லாம் வருவார். அதாவது எப்படி பகவான் தேர்ல வர மாதிரி இவர் ரதத்து மேல வருவார். அப்படி வரும்போது என்னாச்சுன்னா, அங்க இருந்த எல்லாரும் கூட அவரை பார்க்கும் போது ஏதோ வானத்துல இருந்து சூரியனே கீழே இறங்கி நடந்து வர்றத போல அவங்களுக்கு தென்பட்டது. பட் அது வந்தது சூரிய தேவன் இல்ல, யாரு? இந்த விஷயம் எல்லாம் கிருஷ்ணருக்கு தெரிஞ்சது. இவனுடைய கர்வம் அதிகரிக்கிறது, நாளுக்கு நாள் பணம் அதிகரிக்க கர்வமும் அதிகரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது அந்த நிலையில இருந்து மாத்துவோம் அப்படின்றதுனால கிருஷ்ணர் போய் சொல்றாரு, சத்ரஜித், ஆக்சுவலா சொல்ல போனா இது உன் கையில இருக்கிறது நன்மைக்கு இல்ல. எந்த ஒரு விஷயமும் ஒரு அத்தாரிட்டி கீழே இருந்தாதான் நல்லது. அப்போ உன்னுடைய அத்தாரிட்டி யாரு? உக்ரசேனர். அதனால அவருடைய ஆஸ்தானத்துல இருக்கிறது தான் நன்மை அப்படின்னு சொன்னார். இதை நம்மளுக்கு சொன்னா இந்த அட்வைஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்றது உள்ளுக்குள்ள இன்னைக்கு என் மேல பொறாம இல்லையா, நான் நல்லா இருக்கேன்றதுனால இவங்களுக்கெல்லாம் என் மேல பொறாம அப்படின்னு ஒரு மனநிலையில வந்துடும். அதேதான் சத்ரஜித்துக்கும் நடந்தது. ஸோ அவர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணர்கிட்ட சொன்னாரு, கிருஷ்ணா, உனக்கு என் மேல பொறாம, நான் என்கிட்ட சூரியனே இதை கொடுத்தாருன்னு உனக்கு பொறாம, உங்க தாத்தா கிட்ட தான் இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, ஆனா இது என்னால முடியாது, என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிருஷ்ணரை அமுச்சு விட்டுட்டாரு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் மேல ஒரு விதமான என்வினஸ், என்னாச்சு, துவேஷம் உருவாக்குனது. இப்ப பாருங்க, நம்ம கிருஷ்ண உணர்வுல வர ஆரம்பிக்கும் போது முதல் குத்தம் எல்லாம் நம்ம யார் மேல கண்டுபிடிப்போம்? கூட இருக்கிறவங்க. இந்த லெவல்ல போகும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெவல்ல இருக்கோம்ல, அதனால ஃபர்ஸ்ட் இந்த லெவல்ல போகும் குத்தம் கண்டுபிடிக்கிறது. அப்படியே வளர 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 என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு சிக்ஷா சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த குரு மேல அப்படி என்ன நடக்கும், குத்தம் கண்டுபிடிப்போம். இதெல்லாம் தாண்டின பிறகு நமக்கு தீட்சை கொடுத்து நம்மளுக்கு ஆச்சாரியனா இருக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க மேல குத்தம் கண்டுபிடிப்போம். எந்த அளவுக்கு குத்தம் கண்டுபிடிப்போம்னாக்கா, இதை ஒட்டி வேதங்கள் மேலேயும் குத்தம் கண்டுபிடிப்போம், சாஸ்திரங்கள் மேலேயும். அது சொல்லும், அதெல்லாம் நம்புறதுக்கு எந்த லெவலுக்கு குத்தம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம லைன்ல போயிட்டு இருப்போம்னாக்கா, நாளைக்கு பகவானையே குத்தம் சொல்ற அளவுக்கு நிலை வந்துவிடும். இதுதான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். எப்ப நம்ம மனசுல அகம் ஏறுறதோ அப்ப நம்ம உஷாராயிடணும். ஓ சரிஞ்சிடுவோம்ப்பா. தொடக்கூடாது, தொடக்கூடாது மாதாஜி.
அப்படின்ட்டு. Statue, we should not touch this ஓகே statue. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். ஸோ அப்படி வந்து நமக்கு என்ன இடம்? இப்ப பாருங்க பேர் லெவல்ல இப்ப குத்தங்கன் பாரு ஆரம்பிச்சிட்டோம். தொடக்கூடாது, அவங்க தொட்டாங்களா இல்லையானே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சிருவோம். லேட்டர் கோஸ் ஆன் வித் த லார்ட் ஆல்சோ. அதை தான் சத்ரஜித் பண்ணாரு. இங்க என்ன பண்ணாரு? இப்படி பண்ணாரு. அப்போ அடுத்த தடவை என்ன ஆகுதுன்னாக்கா, இதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த நகரத்துக்குள்ள ஒரு கோவில் அமைப்பு பண்ணார். யாரு? சத்ரஜித். கோவில் அமைப்பு பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அத வந்து அந்த பொக்கிஷத்தை வந்து, அந்த மாலையை வந்து, அந்த ரத்னத்தை வந்து, அந்த மணி வந்து, அந்த மணிய வந்து உள்ள வச்சுட்டு பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அந்த சத்ரஜித்துக்கு வந்து ஒரு தம்பி இருந்தார். அவர் பேரு பிரசன்னா. சோ அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கும் ஆசை தானே, அண்ணா வச்சிட்டு இருக்காரு, சோ நாமளும் ஒரு நாள் போட்டு போவோமே அப்படின்னு அவருக்கு ஆசை. ஆனா சத்ரஜித் கிட்ட அப்பப்ப சொல்லுவாரு, எனக்கு ஆசையா இருக்கு போடுறதுக்குன்னு. அப்ப சத்ரஜித் சொல்லுவாரு, அதெல்லாம் தொடக்கூடாது, அது ரொம்ப பொக்கிஷமானது, எல்லார் கண்ணும் அது மேலேயே இருக்குது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் தூரம் இருங்க. சோ சத்ரஜித்துக்கு தெரியாம ஒரு நாள் என்ன பண்றாரு, எடுத்து அழகா கழுத்துல மாற்றி குதிரை ஏறி வேட்டைக்கு போயிடுறாரு. யாரு? பிரசன்னா. வேட்டைக்கு போன வழியில என்ன ஆயிடுறது, ஒரு புலி அவரை அடிச்சுடுது, அவரை கொன்றுது. கொன்னுட்டு என்ன பண்றது, அந்த மாலைய வாயில கடிச்சுண்டு இந்த ஏரியா வழியா வந்துகிட்டு இருந்தது. இந்த வழியா வந்துட்டு இருக்கும் போது இந்த குகையில வந்து அது உள்ள வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஜாம்பவான் அதை பார்த்துட்டார். பார்த்துட்டு என்ன பண்ணாரு, ஆஹா இது ரொம்ப நல்ல விளையாட்டு சாமான் மாதிரி இருக்கே, என் வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கானே, அவனுக்கு கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அந்த புலியை அடிச்சு அந்த மாலையை எடுத்து குழந்தைக்கு விளையாட்டு சாமானா கொடுத்துட்டாரு. அது அப்படியே விளையாண்டு இருக்கு. இந்த விஷயம் ஊரு பரவிடுச்சு. பிரசன்னா இறந்துட்டாரு. ஆனா சமந்தக மணி மட்டும் காணல, எங்கேயோ திருடு போயிடுச்சு. ஆல்ரெடி கிருஷ்ணர் மேல இவருக்கு ஒரு வஞ்சகம். அந்த வஞ்சகத்துல என்ன பண்ணிட்டாரு, ஊரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு, கிருஷ்ணர் தான் திருடினார், கிருஷ்ணர் தான் திருடினார். நாங்க ஒரு விஷயத்துல ஒரு அழகா பாடும், என்னன்னு, மாக்கஞ்சோறு கிருஷ்ணா, வஸ்திரசோறு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உண்மையாலே திருடிட்டான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பரப்பி விட்டாங்க. கிருஷ்ணர் யோசிச்சாரு, இவனுக்கு புத்தி சொல்லி கொடுத்தே ஆகணும், ரொம்ப பண்றான் இவன், ரொம்ப பண்றான், அதனால என்ன பண்ணும், புத்தி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மேல இருக்கிற அந்த பேரை கூட கிளியர் பண்ணணும், அதே மாதிரி அவனுக்கும் புத்தி சொல்லி கொடுக்கணும்னு கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தேடி வரும்போது இந்த இடத்துல நீங்க இறங்கி வந்தீங்க பத்தியா, அங்க வந்து என்ன பார்த்தாருனாக்கா, புலியுடைய அந்த சிம்மத்துடைய அடி ஸ்டெப் பிரிண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அப்ப அவர் தெரிஞ்சு போச்சு, இதுக்குள்ள யாரோ தான் இருக்காங்க. அப்படி உள்ள வரும்போது என்ன ஆச்சுனாக்கா, ஜாம்பவான் உக்காந்துட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு, உட்காந்து பாக்குறாரு. தூரத்துல ஒரு மனிதர் வந்துட்டு இருக்காரு, ரொம்ப எஃப்லிஜென்ட். கிருஷ்ணர் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 மீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு அந்த தேஜஸ் அப்படியே பிரகாசம் ஆயிடுமா. ஏன்னா கிருஷ்ணருடைய உடல் அந்த மாதிரி குளோரியஸ் பாடி, எஃப்லிஜென்ட் பாடி. அப்ப என்னாச்சு, இந்த குகை எவ்வளவு இருட்டா இருக்கு, கொஞ்ச நேரம் வெளிச்சம் இல்லைன்னா எல்லாரும் சத்த போட்டீங்க. அப்ப கிருஷ்ணர் உள்ள வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஹோல் கேவ் அப்படியே எஃப்லிஜென்ட் ஆஃப் லைட், ஏதோ சூரியனே உள்ள வர மாதிரி இருந்தது. யோசிச்சாரு, என்னடா வந்துட்டு இருக்கு உள்ள, அது என்னுடைய குகைக்குள்ள அப்படின்ட்டு அவர் சொல்றாரு, யாரங்க அப்படின்னாரு. கிருஷ்ணர் சொன்னாரா, நான் கிருஷ்ணா அப்படின்னாரா. சரி இப்ப என்ன அதுக்கு அப்படின்னாராம். எனக்கு அந்த சமந்தக்க மணியை கொடு அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னாரு, என்னால கொடுக்க முடியாது. என்னதான் என்கிட்டே கொடுக்க முடியாதா, சரி அப்படின்ட்டு என்னாச்சு, 2 பேரும் எந்த அளவுக்கு அவங்களுடைய சண்டை நடந்ததுன்னா, அது வந்து கிருஷ்ணா புக்ல 55th சாப்டர் 55 சாப்டர்ல
ரொம்ப அழகா வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னாக்கா, ஜாம்பவான் ஒரு கரடின்றதுனால he could jump from the ceiling till the down. எப்படி யுத்தம் இங்கே சண்டை போடல, அவங்க என்ன பண்ணாங்க, இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் குதிச்சு. அப்புறம் ஜாம்பவான் கிட்ட ஏதோ ஆயுதங்கள் கிடையாது, கிருஷ்ணரும் எந்த ஆயுதத்தையும் கொண்டு வரல. So they had to fight literally with the fist. எதுல சண்டை போட்டாங்க? முஷ்டியில சண்டை போட்டாங்க. எந்த அளவுக்குன்னா கிருஷ்ணர் ஒரு குத்துல என்ன ஆயிடும், அங்க ஒரு டமார் அப்படி ஓபன் ஆயிடும். அந்த அளவுக்கு என்ன சண்டை போயின்னு இருக்கு. இது ஒரு நாள் சண்டை இல்ல, 2 நாள் சண்டை இல்ல, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கூட 1000 சண்டை வருதுங்க இல்லையா? அண்ணன் தம்பிங்கள் கூட 1000 சண்டை வருது. ஒரு நாள் 2 நாள் 3ஆம் நாள் அந்த முச்சத்தான் பார்க்கணும். அந்த மாதிரி யுத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது 28 நாள் சண்டை போட்டாங்களாம். How many days? 28 days continuous fight நடக்குதுங்க. ஆனாலும் வெற்றி யார் பக்கம்னு சொல்ல முடியலங்க. ரொம்ப டஃப்பா சண்டை போட்டு இருக்காங்க 2 பேரும். அந்த அளவுக்கு டஃப்பா இருக்கும் போது ஜாம்பவான் மண்டையில, ஏன்னா அவன் ஒரு பிராணி, அனிமல் இல்லையா? மனிதருக்கு உடனே உரைக்கும், பிராணிக்கு கொஞ்சம் நேரமா தான் உரைக்கும். அப்ப என்ன ஆயிடுச்சு, அவருக்கு அப்போ புத்தியில எட்டுச்சு, என்னது என்னடா இத்தனை நாள் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேனே, இவர் சாதாரண மனிதர்கள் மாதிரி எனக்கு தோணல. அப்ப யாருதான் இந்த மனிதன் அப்படின்னு ஒரு கேள்வி ஏறும்போது உடனடியா அவருக்கு தோணுச்சு, இவர் ஆர்டினரி பர்சன் கிடையாது, அதனால சரணடைஞ்சிருவோம்ப்பா, இதுக்கு மேல சண்டை போட முடியாது. கேட வச்சு அங்கங்க வெட்டுக்காயம் எல்லாம் பட்டு குத்தி பயங்கர ரத்தம் எல்லாம் வந்து இதெல்லாம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் கிட்ட சரணடைஞ்சுட்டார். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா பலசாலியா இருக்க, இதுக்கு மேல சண்டை போடுற தெம்பம் என்கிட்ட கிடையாது, உன்கிட்ட சரணடைகிறேன் அப்படின்னாரு. அவரும் அழகா முகல் நகை சிரிச்சுண்டு நல்லதா போச்சு உனக்கு அப்படின்னாரு. ஆனா மனசுல ஒரு கேள்வி, நீங்க யாருதான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னும் போது அவர் சொன்னார், நான் வேற யாரும் இல்ல, போன யுகத்துல நான் தான் ஸ்ரீராமன், இந்த யுகத்துல நானே அதே கிருஷ்ணன். உன்னோட ரொம்ப வருஷங்கள் ஆச்சு இல்லையா, யுகமே போயிடுத்து, நான் உன் கூட என்ன விளையாடணும் நம்ம எல்லாம், அந்த ஒரு லீலை ஞாபகம் வந்துதான் எவ்வளோ நடந்தது அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே ஜாம்பவானுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுது. போயும் நான் போய் பகவானோட சண்டை போட்டேனா, ஓ என்ன ராட்சச மனசு எனக்கு அப்படின்னு என்ன பண்ணாரு, உடனடியா அவர் காலில் விழுந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி, என்ன மன்னிச்சிடுங்க பகவானே, உங்ககிட்ட சண்டை போட்டுட்டேன், ஒரு அறியில்லாத ஒரு ஜீவனா நான் நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, சரண் புரியுறாரு. அப்ப அந்த தப்புக்காக எப்படியே சரிப்படுத்தணும்ல, ஒரு தப்பை என்ன பண்ணணும், பிராயச்சித்தம் பண்ணி சரிப்படுத்தணும். அதை எப்படி சரிப்படுத்தினாருன்னாக்கா, அவங்களுடைய பொண்ணை அழிச்சார், அழகான பொண்ணு சரியா, அவளை அழிச்சு என்ன சொல்றாரு, நான் பண்ண தப்புக்கு தயவு செஞ்சு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க சொன்ன உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, கல்யாணமா வா, அது நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். சும்மா ஓசியில பொண்ணு கொடுக்குறான்னா வேணான்னு சொல்லுவாங்களா? அப்ப என்ன ஆயிடுச்சு, உடனடியாக அவர் என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த சமந்தக்க மண்ணிய வெளியே ஊருக்கெல்லாம் கொண்டு வரும்போது ஜனங்க எல்லாம் இப்ப திரும்பிட்டாங்க. யார் மேல? சத்ரஜித் மேல. ஏன்னா விஷயம் வெளியே போயிடுச்சு இல்லையா, பிரசன்னம் தான் எடுத்துட்டு வந்தா நல்ல விஷயம் வெளியே போயிடுச்சு. அப்போ ஜனங்களுடைய ஒப்பீனியன் மாறி போச்சு, நம்மளுடைய ஒப்பீனியன் அப்பப்ப மாறிடும் அப்படி இல்லையா. அப்ப மாறும்போது என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் சொன்னாங்க, சத்ரஜித் நீதான் பாவி, நீதான் பகவானை தப்பு நினைச்சுண்டா, நீதான் கிருஷ்ணவை தப்பு சொல்லிட்ட, நீ ரொம்ப பெரிய அபராதம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன உடனே சத்ரஜித்துக்கும் பயம் வந்துடுது. ஐயோ இது பெரிய ஒம்பா போச்சே, இப்ப என்ன பண்றது, நானும் பிராயச்சித்தம் தேடிக்கணுமே அப்படின்னு என்ன பண்ணாரு, ஓடி ஓடி வர்றாரு, கையில அவருடைய பொண்ணை பிடிச்சிட்டு ஓடி வர்றாரு. என்னன்னு, ஐயோ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னுடைய தப்பாயிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கோங்க, இது மாத்திரம் இல்ல அந்த சமந்தக மணியும் நீங்களே வச்சுக்கோங்க, உங்க ராஜ்யத்துல வச்சுக்கோங்க, என்ன எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அப்ப உடனடியா கிருஷ்ணர் சொன்னாரு, வா இது டபுள் தமாக்காடா, ஒரு பக்கம் கல்யாணம் இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு என்ன பண்ணாரு,
சத்யபாமாவும் கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த விஷயம் துவாரகைக்கு வந்தது. என்னன்னுட்டு கிருஷ்ணா ஒரு கல்யாணம் இல்லைங்க, 2 கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இப்போ ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டேன் உங்களை. என்ன கேள்வி கேட்டேன்? கேள்வி மட்டும் தெளிவா இருக்கு. அப்போ என்னாச்சுன்னா விஷயம் ருக்மிணியுடைய அந்த கேள்வி என்னன்னா, கரடி பொண்ணு கரடி, ஆமா தானே? அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் கட்டின்றாரு. ஏன்னா அவருக்கு விருப்பம் இருந்தா அதை கரடின்னு பார்க்கல. அவர் எல்லாரும் சமமா ஆன்மாவா பார்த்தாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனா கூட இந்த கொஞ்சம் தள்ளுங்க, அப்படியே கொஞ்சம் தள்ளுங்க, கொஞ்சம் தெரியுறதா? அங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகாவா இருந்தது அந்த பொண்ணு. அவ்வளவு அழகாவா இருந்தது. அழகா புடவையெல்லாம் கட்டி நெத்தி சுட்டி எல்லாம் வச்சு அவ்வளவு அழகாவா இருந்தது. அப்ப இப்படி ஆகணும்னா என்ன பண்ணிடுறது? இப்பெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. பொண்ணு கல்யாணம் பண்ற டைம்ல மேக்கப்ப பூசி உடம்பு குண்டானா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து ஒல்லியா ஆக்கி இல்ல போட்டோ ஷூட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. சாரிங்க, இங்க எந்த போட்டோ ஷூட்டும் நடக்கல. சரியா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க விஷயம் எங்க போச்சு? ருக்மிணி தேவி கிட்ட. ஸோ ருக்மிணி தேவிக்கு மனசுல என்ன வந்துடுச்சு? பயம் வந்துடுச்சு. அடடா, 1க்கு 2 பேர் வராங்க, என்ன பண்றதுன்னே புரியல. அப்ப ருக்மிணி தேவி என்ன பண்றாங்க? மனசால வேண்டிக்கிட்டாங்களாம். யார்கிட்ட? கிருஷ்ணர் கிட்ட, நாராயணன் கிட்ட. சுவாமி, அந்த பொண்ணு நல்லா கேட்டுக்கங்க, அந்த பொண்ணு என்னத்தான் அழகு சுந்தரியா இருந்தாலும் ஏன் ஈடு வரக்கூடாது. எப்படி எப்படி ஏன் ஈடுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு வேண்டாம் அந்த பொண்ணு இருந்தா போதும். அப்பதானே கிருஷ்ணா எப்பவுமே என்னையே பார்த்துட்டு இருப்பாரு. அதனால எல்லா பொம்நாட்டுக்கும் அந்த மனசுல இருக்கு. என்ன, அவன் யாராவது, அதுவும் ஸ்பெஷலி ஹஸ்பண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணு கொஞ்சம் பார்க்க சுமாரா இருக்கு. என்னது சுமாரா? அப்ப நானு, புரியுதுங்களா? இதுதான் எல்லா பெண்ணுக்கும் உண்டு ஒரு விஷயம். அப்போ ருக்மிணி தேவி வந்து எப்ப அந்த பிரார்த்தனத்தை செலுத்தினாங்களோ கரடியா இருந்த பொண்ணு அழகாயிடுச்சு. புரியுதுங்களா? கரடியா இருந்த பொண்ணு அழகான பொண்ணா மாறிவிட்டாள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரும் ரொம்ப குசும்ப, கொஞ்சம் நெஞ்சம் இல்ல அவர் பண்றது. என்ன பண்ணாராம்? சத்யபாமாவை கையோட கூட்டு வந்தாராம். ஜாம்பவதிய பல்லக்கியில கூட்டுன்னு வந்தாராம். என்ன பண்ணாரு? சோ ருக்மிணி தேவி தான் ஆர்த்தி எடுக்கணும், வாசல்ல நிக்கிறாங்க. அப்ப பாக்குறாங்க இந்த பொண்ணு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு, அந்த பொண்ணை ஏன் அவரு பல்லக்கில கூட்டு வந்துட்டு இருக்காரு? என்னது அந்த பொண்ணு ஏன்? அப்போ இந்த பொண்ணை விட அந்த பொண்ணு அழகா இருக்குமோ? அப்ப அவ வந்து என்ன விட அழகா இருப்பாளோ? ருக்மிணி தேவிக்கு பயம். அப்பதான் கிருஷ்ணர் நினைச்சாரா, ஐயோ உள்ள ஒரு கரடி உட்காந்துட்டு இருக்கு, அதை பார்த்து ருக்மிணி பயந்து ஓடிடுவாளோன்றதுனால என்ன பண்ணாங்க? பல்லக்கில தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ருக்மிணி ஜாம்பவதி இறங்கும் போது ஒரு கரடியா நின்னா எப்படி இருக்கும்? ருக்மிணி பயந்து ஓடிடுவாளோன்றதுனால அவர் என்ன பண்ணாரு? பல்லக்கில மூடிட்டு வந்தாரு. ஆனா இங்க வந்தோன்னு என்னாச்சு? அவங்க வந்து அழகுலயும் பேரழகி, ஆனா சுமாரான அழகி. எதனால? கம்பேர் பண்ணும் போது சுமாரான அழகின்றதுனால இந்த லீலையை வந்து அற்புதமா எங்க ரசிச்சிருக்காங்க? கிருஷ்ணா புக்ல. இந்த வர்ணனை எல்லாம் தெரியணும்னாக்க என்ன பண்ணணும்? கிருஷ்ணா புக்க படிக்கணும். அப்போ எல்லாரும் மைண்ட்ல உட்காந்துரும். இப்போ எங்களோட கிருஷ்ணா புக், பிரபு பிளீஸ் எனக்கு ஒரு காப்பி கொடுத்துருங்க. எனக்கு மட்டும் இல்ல, என் ஃபேமிலிக்கு எல்லாம் ஒருத்தர் ஒரு காப்பி கொடுத்துருங்க, நாங்க அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம் இல்லையா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா புக்ல இந்த லீலையை வர்ணிச்ச மாதிரி இருக்கிற சாப்டர் 55. சரிங்களா? சோ தயவு செஞ்சு அதை அழகா படிங்க. இதோடைய வர்ணனை ஸ்ரீமத் பாகவதத்திலையும் 10வது காண்டத்திலையும் இன்னும் விவரமா கொடுத்துருக்கு. ஓகே, ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி ஜெய்.
जांबवान कुहा की जय जांबवान की जय सत्यभामा की जय रुक्मणी देवी की जय कड़सील जांबवती की जय अनंत कोटि भक्त वृंद की जय हरे कृष्ण।